வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவை வணங்கி இன்றைய சிந்தனை விருந்து சிறப்பு உணர்ந்த பெண் மதிப்பு. இந்த சிந்தனை விருந்தில் கலந்து கொண்டுள்ள அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் இந்த வாய்ப்பை அளித்த சுப்ரீம் குண்டலினி யோகா சொசைட்டி, சிங்கப்பூர் ஸ்கை ட்ரஸ்ட் மற்றும் தாய்லாந்து தவ மையமும் இணைந்து நடத்தும் அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன் ஐயா. வேதாத்ரி மகரிஷி அவர்களின் கவிதை வரிகளோடு சிந்தனையை தொடங்குவோம். அதாவது இன்று தலைப்பாக நம்ம எடுத்து பேச போகிறது சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு. எதற்காக இன்னைக்கு இந்த தலைப்பை நம்ம சிந்திக்கிறோம்? நாளைக்கு நம்ம அன்னை லோகாம்பாள் அம்மாவுடைய பிறந்த தினம். அதை உலகெங்கிலும் மனைவி நல வேட்பு விழாவாக கொண்டாடுகிறோம். அதை ஒரு திருமண விழாவாகவே நம்ம கொண்டாடுறாங்க. அதனால் நம்மளுடைய மகரிஷி அவர்கள் திருமண வாழ்த்து கவி ஒன்று கொடுத்ததை இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். 16 பெற்று வாழ்க, இறை உணர்வும் அறநெறியும் கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கள் பேறு அறிவில் உயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்பு உணர்ந்து ஒழுகும் பண்பு பொறை உடைமை எனும் பேறு 16 பெற்று போற்றுதலுக்கும் தூற்றுதலுக்கும் வாழ்த்துக்களே கூறி மறை விளக்கும் உயர் வாழ்வை மதித்து ஒழுக்கம் காத்து மனை அறத்தின் ஒளி விளக்காய் வளம் ஓங்கி வாழ்க. திருமண வாழ்த்துக்காக நம்முடைய மகரிஷி அவர்கள் 16 செல்வங்களையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. வாழ்க வளமுடன். ஒரு பெண் எப்படியெல்லாம் போற்றப்படுகிறாள்? தாயாக, மகளாக, சகோதரியாக, திருமணமான பிறகு மனைவியாக. அடுத்தாப்புல இத்தனை பேரும் சமுதாயத்துக்குள்ளே வரும் பொழுது எத்தனை துறைகளில் சிறந்து விளங்குகிறார்கள். இப்படியெல்லாம் ஒரு பெண் போற்றப்படுகிறாள். சரி, நம்மளுடைய மகரிஷி அவங்க எதுக்காக பெண்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க? மகரிஷியோடு பிறந்தது 6 பெண் குழந்தைங்க. 2 பெண் குழந்தைங்களும் ஒரு ஆணும் தவறிட்டாங்க. அதனால் வீட்டில் அப்பா அம்மா எல்லாருக்குமே மனக்கவலை வறுமை இவங்களுக்கெல்லாம் இடையில் வாழ்ந்துட்டு வர்றாங்க. அதுக்கு அடுத்தாப்புல நம்மளுடைய குரு வேதாத்ரி மகரிஷி பிறக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுடைய துன்பத்தை எல்லாம் மறந்து தனக்கு உணவு இல்லாவிடினும் தன்னுடைய மக்களுக்கெல்லாம் உணவு கொடுத்து அந்த தாய் தன் கடமைகளை சிறப்பாக செய்து வருகிறார்கள். அப்போ தன்னுடைய குடும்பத்தில் இருந்துதான் பெண்கள் வளருவதை பார்த்து தான் பெண்களுக்கு இவ்வளவு சிறப்புகளையும் எடுத்து கவிதை வரிகளாகவே தொகுத்து கொடுத்து உள்ளார்கள். பெண்களோடு பிறக்கணும், பெண்கள் வளர்வதை பார்க்கணும், பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்கணும். அப்போ தான் பெண்களுடைய பெருமையை நாம் உணர முடியும். குடும்பம் என்பது வாழ்க்கை கலையை கற்கும் ஒரு கலாச்சாலை. வேறு எங்கேயுமே போய் கற்றுக்கிட வேண்டாம். வாழ்க்கை கலையை நம்மளுடைய குடும்பத்திலேயே தான் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கிறோம்.
நீங்கள் கற்க வேண்டிய எல்லா பாடங்களையும் குடும்பத்துக்குள்ளேயே கற்றுக்கொள்ளலாம், வேறு எங்கேயும் போய் கற்றுக்கிட வேண்டாம். பாதுகாப்பு, பராமரிப்பு, இந்த 2 வரியவும் அழுத்தமாக மகரிஷி போட்டிருக்காங்க. அதாவது குடும்பத்தில் பெண்களுக்கு பங்கு என்ன சொல்கிறாங்க பாருங்க. குடும்பத்தில் பெண்களுக்கு உண்டான பங்கு, குடும்ப வாழ்விலும் எல்லா விதமான துன்பங்களையும் பொறுப்புகளையும் கடமைகளையும் சுமந்து கொண்டு இருப்பதில் ஆண்களை விட பெண்கள்தான் அதிகமாக பங்கு பெற்று இருக்கிறார்கள். குடும்பத்துக்குள்ள எல்லா விதமான துன்பங்களையும் பொறுப்புகளையும் கடமைகளையும் சுமந்து கொண்டு இருக்கிறாங்க. அது எத்தனையும் சுமப்பது யார்? நம்ம இந்த சிந்தனை இருந்தால் எங்கே இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறோம்? வெளிநாட்டு மக்கள் எல்லாம் இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாததே இல்லை. ஏன்னா அவங்களுடைய பெண்கள் எல்லாமே நம்ம நாட்டில் இருக்கிறாங்க. எப்படி அவங்களுடைய பங்கு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? ஒவ்வொரு பெண்ணையும் பாதுகாப்பதும் பராமரிப்பதும் ஆண்களுக்கு பெரும் பங்கு உள்ளது. அப்போ பெண் என்பவள் ஒரு நாணயத்தின் 2 பக்கத்தை சுட்டி உரைப்பது போல ஒரு பக்கத்தில் தாயாகவும் மறுபக்கத்தில் தாரமாகவும் இருந்து வருகிறாள். தாயும் சரி தாரமும் சரி 2 நாணயத்தின் 2 பக்கம். அது மாதிரி இருந்து பெண் ஒருடைய குடும்பத்துக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து நம்ம எல்லையற்ற பெருவெளியாகி, நம்ம சுத்தவெளியிலேருந்து எப்படி தொடங்கி வந்ததுங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம். எல்லையற்ற பெருவெளியாகி மெய்ப்பொருள் தன்னில் உள்ள அமைந்து உள்ள ஆற்றலால் நுண்ணியக்க மூலக்கூறாகிய ஆகாசம் எனும் சக்தியாகி, அங்கே தான் சிவனும் சக்தி 2 வருது. 2 கூட்டு சேர்க்கையால் விகிதாசார அமைப்புக்கு ஏற்ப அணு முதல் அண்ட கோடிகள், இது எல்லாத்தையும் நம்ம சிந்தனை ஆற்றல் மிக்க அனைவரும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அங்கே சுத்தவெளியிலேருந்து வந்தாச்சு. அந்த சக்தியாக வரும்போது பேரியக்க மண்டலம் எனும் பிரபஞ்சத்தினுடைய ஆக்கம், நிகழ்வு, முடிவு, அவையெல்லாம் தொடங்கும் பொழுது அங்கே தான் எல்லாம் கோள்கள் நட்சத்திரங்கள் எல்லாமே வருது. அங்கே அணுக்கள் கூடுதல் பெரிதல் இயங்குதல், இது எல்லா நிகழ்ச்சிகளும் பிரபஞ்ச தோற்றம் எல்லாம் நாம் தெளிவாக தெரிஞ்சிருக்கிறோம். இந்த இடத்துல மகரிஷி இதையெல்லாம் எதுக்கு குறிப்பிட்டு சொல்கிறாங்க? உயிரினங்கள் தோற்றங்கள் காப்பு இவற்றை பெண்மையினிடத்தே அருட்பெயராற்றல் அமைத்து ஒப்புவித்து இருக்கும் பேர் உண்மையை உணரும்போது எல்லோருமே பெண் இனத்தின் பெருமையை உணர்ந்து போற்ற வேண்டும் என்று நம்முடைய வேதாத்திரி மகரிஷி அவர்கள் தெளிவாக நமக்கு பிரபஞ்ச தோற்றத்தில் இருந்து அத்தனையும் கொடுத்து இருக்கின்றார்கள். அடுத்தாப்புல இப்போ இதையெல்லாம் கொடுத்த உடனே மகரிஷி ஒரு கவிதை கொடுக்குறாங்க பாருங்கள். பேரின்ப களிப்பு அப்படிங்கிற கவிதையில் நிறைய வரிகள் மகரிஷி கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு 4 வரியை மட்டும் பார்க்குறோம். எல்லையற்ற ஆற்றல் உள்ள இறைவனின் திரு உள்ளம் என்ன, எல்லையற்ற ஆற்றல் உள்ள இறைவனின் திரு உள்ளம் என்ன, எவ்வுயிரும் தோன்றுதற்கு ஏற்றதொரு திருவழியாய், எவ்வுயிரும் தோன்றுதற்கு ஏற்றதொரு திருவழியாய், வல்லமையாய் பெண் இனத்தை வடிவமைத்தான் அற்புதமே, வல்லமையாய் பெண் இனத்தை வடிவமைத்தான் அற்புதமே, வாழ்ந்து வரும் மக்களிலே வளம் அறிந்தோர் எத்தனை பேர், வாழ்ந்து வரும் மக்களிலே வளம் அறிந்தோர் எத்தனை பேர். கேட்குறாரு மகரிஷி, கேட்குறாங்க. இந்த எல்லையற்ற ஆற்றலிருந்து வந்திருக்கோமே, பெண்ணினத்தின் வடிவத்தை எப்படி நம்ம உணர்ந்து இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய குரு கேட்குறாங்க. சிந்தனை ஆற்றல் உடைய மனிதர்கள் அனைவரும் பெண்மையின் மதிப்பை உணர வேண்டும். சிந்திக்கும் ஆற்றலுடைய மனிதர்கள் எல்லாருமே பெண்மையின் மதிப்பை நாம் உணரணும். எல்லா வயதிலும் மனிதர்களுக்கு உதவியும் தியாகமும் செய்து, இங்கே உள்ள வரிகளை தான் நம்ம ரொம்ப கவனித்து பார்க்கணும். வரி வரியாக மகரிஷி கொடுக்குறாங்க. எல்லா வயதிலும் நம்ம இதை எல்லாத்தையுமே எல்லா வயதிலும் போடும் பொழுது நமக்கு ஆசை சீரமைத்தல்ல மகரிஷி குறிப்பிட்டு எல்லா வயதிலையும் எப்படியெல்லாம் ஒரு பெண் உதவியாக இருக்கிறாள் அப்படிங்கிறத தொகுத்து கொடுத்துருப்பாங்க.
எல்லா வயதிலும் மனிதர்களுக்கு உதவியும் தியாகமும் செய்து உலகை செழிப்பாக வைத்து கொள்வதற்கு ஏற்றபடி இறையாற்றல் தான் பெண்மையாக மலர்ந்து உள்ளது. பெண்மையின் வடிவ அமைப்பும் அப்பெண்மையால் நடைபெறும் விளைவுகள் இது எல்லாமே இறைநிலையின் திட்டமிட்ட ஞானம் சொல்கிறாங்க. இயற்கையின் வெளிச்சச் சுடர்தானே பெண்மை. இந்த பூமியையும் ஒரு தாய்க்குத்தான் ஒப்பிட்டு சொல்கிறாங்க. ஆறுகளுக்கு வைகை, காவிரி, தாமிரபரணி, கங்கை, யமுனை, கோதாவரி என்று பெண்களின் பெயர்களையே குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இந்த பூமி இல்லைன்னா இந்த மண் இல்லை. பிறந்தவர்கள் இறக்கும் மட்டும் வாழ்வதற்கு உண்ணும் உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம் எல்லாம் இந்த பூமியில் தானே அனுபவிக்கிறோம். மண் இல்லை என்றால் உயிரின தோற்றங்கள் தான் ஏது? அப்படி என்றால் இந்த மண்ணின் பெருமையையும் தாய்க்குத்தானே ஒப்பிட்டு கூறுகிறார்கள். குழந்தை முதலில் சொல்கிற மொழி தாய்மொழி தான். நம்முடைய நாடும் தாய்நாடு தான். பெண்களுடைய மதிப்பை, சிறப்பை, உயர்வை ஒரே வரியில் இந்த உலகத்தில் வாழுகின்ற மக்கள் எல்லோரும் பெண் இனத்தின் அன்பளிப்பு என்று மகரிஷி அவர்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள். இதுவரைக்கும் இறைமை, பெண்மை, தாய்மை இதன் சிறப்புகளை கொஞ்சம் பார்த்துருக்குறோம். அடுத்தாப்புல மகரிஷி அவர்கள் கொடுத்துருக்க ஒரு கவியை நம்ம பார்க்கலாம். 4 வகையான பருவ நோன்பு. இந்த கவியில் என்ன சொல்கிறாங்க? வாழ்வாங்கு வாழ்வதற்கு பயிற்சி ஏற்கும் முறையை வகைப்படுத்த இளமை நோன்பு. பொறுப்போடு வாழ்வாங்கு வாழ ஒரு வாழ்க்கை துணை ஏற்ற வழியோடு கடமை உணர்ந்து ஆற்ற இல்லறமாம். வாழ்வினிலே மறைபொருளாம் உயிர் அறிவை உணர வளமான உளப்பயிற்சி அகநோக்கு தவமாம். வாழ்வதனை முற்றும் உணர்ந்ததை அமைதி வெற்றி வழிகண்டு வாழ வைக்கும் பேர் அறமே தொண்டு. இதுக்கு என்ன விளக்கம் சொல்கிறாங்க? இளமை நோன்பு காலத்தில் வாழ்க்கை நல்லபடியாக அமைத்து கொள்வதற்கு ஒருவர் கற்க வேண்டிய கல்விகள் அனைத்தையும் கற்று தேரணும். அதற்கு தக்க ஒழுக்கம், கட்டுப்பாடு, முயற்சி, பயிற்சி வேணும். 2வது இல்லறம் ஏற்கணும். ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உற்ற வயது வரும்போது அவர்களுக்கு வாழ்க்கை துணை மிக மிக அவசியம். அப்போது வாழ்க்கை அனுபவத்தில் உயர்ந்த பெற்றோர் மூலமே ஓர் ஆணோ பெண்ணோ அந்த வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து வைக்கிறாங்க. கடமையை உணர்ந்து ஆற்றுவது தானே இல்லறம். அடுத்து மறைபொருளான உயிரறிவை உணர அதுவே குண்டலினி யோக பயிற்சி முறைகள். இவை எல்லாவற்றையும் முறையாக நமக்கு குரு கற்றுக் கொடுத்து இருக்கிறார்கள். அதுதான் உளப்பயிற்சி, அகநோக்கு தவம். அடுத்த வரி முற்றும் உணர்ந்ததை அமைதி வெற்றி வழிகண்டு வாழ வைக்கும் பேர் அறமே தொண்டு. இங்கே தொண்டுக்கு வந்துட்டாங்க. இல்லற நோன்பு, வாழ்க்கை துணை, இல்லறம், தவம், தொண்டு 4ஐயும் 4 வகை நோன்பாக நமக்கு கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல அன்னை லோகாம்பாள் அம்மையாருடைய பற்றி நம்ம லேசாக தெரிஞ்சுக்கிறோம். 30/10/1915 மயிலாப்பூரில் வேதாத்திரி மகரிஷி அவர்களின் சகோதரி கற்பகம் சண்முகம் தம்பதியருக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. மகரிஷி அவர்களின் அன்னை வேதாத்திரி மகரிஷியை அழைத்து கொண்டு அங்கே பார்க்குறதுக்காக போகிறாங்க. அந்த கை குழந்தை தான் தன்னை கரம் பிடிக்கப் போகிறது என்பதே தெரியாது. காலம் உருண்டு ஓடிக்கொண்டே இருக்கின்றது. வாழ்க்கை வரலாறுல நம்ம எல்லாம் தெரிஞ்சிருக்கிறோம். இருவருக்கும் திருமணம் நடக்குது. திருமணம் நடந்து இன்ப துன்பங்கள் எல்லாம் அனுபவிப்பது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். நம்மளுடைய நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம், அதே மாதிரி தான் பெற்ற தவம் மனைவிக்கும் கிடைக்க வேண்டும் என்று பரஞ்சோதி மகானிடமே தீட்சை பெறவும் செய்கிறார்கள். ஆசான் அவர்களின் அன்பு துணைவியார் அன்னை லோகாம்பாள் அவர்கள் செய்த பணிகள் ஏராளம். ஆசான் அவர்களுடன் சுக துக்கங்களில் துணை நின்று 80 வயது வரை வாழ்ந்திருக்காங்க.
ஒருவர் வாழ்க்கையில் சரி பங்கு இன்ப துன்பங்களில் பங்கேற்று அனுபவித்து வருபவள்தானே வாழ்க்கை துணை. அதனால் மகரிஷியின் வாழ்க்கை துணையாக வந்த அன்னையாரும் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருந்தார்கள். மனைவிக்கு ஒரு உறுதிமொழி கொடுத்துட்டு சமுதாயத்துக்கு தொண்டாற்ற போகிறாங்க. என்ன உறுதிமொழி கொடுக்குறாங்க? மனம் எனும் புனிதமுள இணைப்பின் மூலம் மனைவியாய் எனக்கு அமைந்த மங்கையே, நற்குணவதியே, பெண்குலத்தில் பெருமை மிக்க குல விளக்கே, தியாகத்தின் சுடரே, உந்தன் கணவன் என்ற முறையினிலே ஆற்ற உள்ள கடமைகளில் சிறிதளவும் தவற மாட்டேன். பணமீட்டல், செலவழித்தல், அருட்தொண்டாற்றும் பண்பாட்டில் இன்று முதல் பொது சொத்து ஆவேன் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியோடு மனைவிட்ட சொல்லிட்டு சமுதாயத்துக்கு தொண்டாட்ட வந்துட்டாங்க. நம்முடைய குரு மகரிஷி அவர்கள் 22 முறை அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க, மற்ற நாடுகளுக்கும் போயிருக்கிறாங்க. போன இடத்துல எல்லாம் நம்மளுடைய வேதாத்திரியத்தை தான் பரப்பிட்டு வந்திருக்காங்க. அங்கே போன நாடுகளில் தான் காந்த தத்துவம், அருட்பேராற்றின் அன்பு குரல் என்ற எல்லா புத்தகத்தையுமே அங்கே எழுதியிருக்கிறாங்க போன இடங்களில் தங்கி இருக்கும் பொழுது. அப்போ எங்கெங்கே நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. இதை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். அடுத்தாப்புல வெளிநாட்டில் போயிட்டு வரும்பொழுது தான் எத்தனையோ விழாக்கள், அன்னையர் தினம், தந்தையர் தினம், நண்பர்கள் தினம் இப்படியெல்லாம் கொண்டாடுறாங்களே மக்கள் எல்லோருமே. வாழ்க்கையே பங்கு கொள்ள வந்திருக்கும் மனைவிக்கு எங்குமே ஒரு தினம் கொண்டாடுவதே கிடையாது. வேதாத்திரி மகரிஷி அவர்கள் துணைவியார் பிறந்த தினம் மனைவி நல வேட்பு விழாவாக கொண்டாட முடிவு செய்கிறாங்க. குடுவாஞ்சேரியில் தான். அதாவது அம்மாவுக்கு 80 வயசு, மனைவி நல வேட்பு விழா. அந்த இறைவனுடைய படைப்பை பாருங்கள். அந்த ஒரு விழாவு தான் அம்மா இருந்திருக்கிறாங்க. அந்த ஒரு விழா கொண்டாடும் பொழுது தான் அம்மா இருந்தாங்க. அடுத்தப்பில் அவங்க இறைநிலை அடைஞ்சிட்டாங்க. மிகவும் சிறப்பான முறையில் நடந்திருக்கு. அந்த இடத்துல வாழ்க்கை துணை, அதாவது கணவர் ஒவ்வொருவரும் இந்த கவிதையை சொல்லணும். நானும் கிட்டத்தட்ட 18-19 வருஷம் ஆக போது இங்கே மண்டத்துக்குள்ளே வந்து எந்த ஆண்களுமே இந்த கவிதையை இப்படி அழுத்தமாக சொல்லி நான் கேட்கவே இல்லை. சக்தி குமாரவேல் ஐயா தான் இந்த கவிதையை படித்ததை நான் வந்து கேட்டிருக்கேனே ஒழிய இந்த கவிதையை அழுத்தமாக யாருமே சொல்லலை. நம்ம இப்போ இணையதளம் மூலமாக வேறு இணைஞ்சிருக்கிறோம். அதனால் இந்த கவிதையை இந்த சிந்தனை விருந்து கொடுக்கறதுனால சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன், கேளுங்க. பெற்றோரை பிறந்தகத்தை பிறந்த ஊரை விட்டு பிரிந்து வந்த பெருநோக்கில் கடமை அறம் மாற்ற பற்றற்ற துறவி என குடும்ப தொண்டேற்று பண்பாட்டின் அடிப்படையில் இணைப்பதியாய் கொண்டு எண்ணற்றவத்தால் என் வாழ்க்கை துணையாகி பெண்மை நலநோக்கில் அன்போடு கருணை இவை கொண்டு மற்றவர்க்கும் தொண்டாற்றும் மாண்புமிக்க எந்தன் மனைவியை நான் மதிக்கின்றேன், வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன். அந்த பெண், திருமணமான பெண் பிறந்த வீட்டிலிருந்து வரும்போது எவ்வளவோ பொண்ணோ பொருளோ எல்லாம் கொண்டுக்கிட்டு வர்றாங்க, எவ்வளவோ சீர் கொண்டுக்கிட்டு வர்றாங்க. அந்த பொண்ணிட்ட என்ன கேட்குறாங்க? எதையெல்லாம் நீ கொண்டு வந்தா என்று கேட்கிறார்களே, எதையெல்லாம் விட்டு வந்தா என்று யாராவது கேட்குறாங்களா? எதையெல்லாம் அந்த பொண்ணு அங்கே விட்டுட்டு வந்துட்டா? அன்பு, பாசம், தாய் கையால் சமைத்து சாப்பிட்ட உணவு, அந்த நிமிஷம் வரைக்கும் வளர்ந்த அந்த சூழ்நிலை, அந்த பிறந்த வீடு,
எல்லாத்தையும் அங்கேயே விட்டுட்டு 3 முடிச்சு போட்ட ஒரே ஒரு அடையாளம் மட்டும்தான். அந்த கணவனை கரம் பிடித்து வருகிறாள். முதல் வரியில் என்ன போட்டிருக்காரு? பெற்றோரை பிறந்த அகத்தை விட்டு பிரிந்து வந்து பெருநோக்கில் கடமை அறமாற்ற. அவங்க எல்லாத்தையுமே விட்டுட்டு இங்கே வந்து கடமை அறம் ஆற்ற வந்திருக்காங்க. மகரிஷி சொல்கிறாங்க, அப்படி வர்ற அந்த பொண்ணுக்கு அன்பும் மரியாதையும் மதிப்பும் கிடைக்குதான்னு கேட்குறாங்க. அடுத்த வரியில் என்ன போட்டிருக்காங்க? பற்றற்ற துறவி என குடும்ப தொண்டு ஏற்று. பற்று அப்படின்னா என்ன சொல்கிறாங்க பாருங்க, அந்த எல்லாத்தையுமே அங்கே விட்டு வரும்பொழுது ரத்த பந்தம் என்று எதுவுமே கூட வர்றதே கிடையாது. வெறும் சடப்பொருளை வச்சு என்னம்மா பண்ணுறது? ரத்த பந்தம் என்று எதுவுமே இல்லை. ஒரு ஆறுதலாக ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அன்னைக்கு தான் அந்தளுடைய வாழ்க்கை துணைவர் கையை பிடிச்சிட்டு வர்றாவ. திருமணமாகி வந்து குடும்பத்தை தன் குடும்பமாகவும் அந்த குடும்பத்தை தன் குடும்பமாகவும் தன்னுடைய வீடாகவும் இவர்கள்தான் நம்மளுடைய உறவினர்கள், இன்றிலிருந்து இன்னைக்கு தான் இவங்க தான் நம்மளுடைய உறவினர்கள் என்று ஏற்று வாழத் தொடங்கி விடுறார். மகரிஷி வாழ்க்கை மலர்களில் ஒரு சின்ன உதாரணம் போட்டிருந்தாங்க. அதாவது உணர்வு உறவு அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு. உணர்வு உறவுன்னு சொல்லாத இடமே கிடையாது. உணர்வு உறவு துறவு ஆன்மீக துறையில் நம்ம அடிக்கடி இந்த வார்த்தையில் பயன்படுத்திக்கிட்டே வரோம். அப்போ உணர்வுக்கும் உறவுக்கும் ஓரளவு வித்தியாசம் சேர்ந்த மணிக்கு வருது பாருங்கள். அந்த உணர்வும் உறவும். ஒரு எஜமான் இருக்கிறாரு, அங்கே ஒரு பணியாள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பணியாள் வந்து எதுக்காக வேலைக்கு சேர்றாங்க? அங்கே அவங்களுக்கு தனக்கு உணவு வேண்டும், அதற்கு இந்த எஜமான்கிட்டேருந்து ஊதியம் வாங்கணும் அப்படிங்கிற ஒன்று எண்ணத்தோடு தான் அவன் வந்து அங்கே வந்து வேலைக்கு சேர்றான். நாளாக நாளாக வேலை கவனமாக இந்த இடத்த நம்ம சிந்திக்க வேண்டியிருக்குது. நாளாக நாளாக அந்த வேலையாளுடைய பணிகளை எல்லாம் பயன்களை எல்லாம் அந்த எஜமான் அனுபவிக்கிறான். காலம் செல்ல செல்ல எஜமான் பணியால் உயிரோடு ஒன்றி விடுகின்றான். காலம் போய்கிட்டே இருக்கு. அந்த எஜமானும் பணியாலும் என்ன செய்கிறாங்க? 2 பேரும் ஒன்றோடு ஒன்று உயிர் கலப்பு மாதிரி ஆயிடுறாங்க. அவங்களுக்கு என்ன துன்பம் வந்தாலும் இவங்க பார்க்குறது, இவங்களுக்கு என்ன துன்பம்னாலும் அவங்க பார்க்குறது, சுக துக்கங்களில் பங்கு கொள்ளுகின்றான். இந்த இடத்தில்தான் உறவு என்பது வருது. இதுதான் உணர்வு உறவு என்று. உறவு அப்படின்னா என்ன சொல்கிறாரு? தோய்ந்து போவதுன்னு சொல்கிறார். உணர்வோடு உறவாகி விடுகிறான். இங்கேருந்து நம்ம நிறையா சொல்லலாம். ஒரு கார் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டிரைவர் போடுறாங்கன்னா அவரை நம்பி தான் அந்த முதலாளியே போகிறாங்க கூட. இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ இவங்க வந்து அங்கே வந்து ஒரு ஊதியம் வாங்கிறதுக்காக வந்த ஒரு பணியாளுமே அந்த குடும்பத்தில் ஒரு ஆளாக மாறிடுறாங்களே. இங்கே தான் இந்த வரி தான் நம்ம கவனிக்கணும். சாதாரணமாக வந்தவர்கள் கூட குடும்பத்தோடு ஒன்றி விடுறாங்க. நம்மை நம்பி வந்த பெண்ணை நாம் எப்படி நடத்த வேண்டும்? அவள் நம்மளை நம்பி வந்துட்டாளே, எத்தனையை விட்டுட்டு அவளை நம்ம எப்படி நடத்தணும்? அடுத்து அந்த பெண்ணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் மகரிஷி நமக்கு உதாரணமாக சொல்கிறாங்க. அவள் வந்தவளும் இங்கே வந்து எப்படி இருக்கணும், நம்மளும் அவளை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் கொடுக்குறாங்க. அடுத்து தான் கடமை அறம் ஆட்சி. அங்கே விளைவு அறிந்த விழிப்பு நிலை. கடமை அறம்னால விளைவறிந்த விழிப்பு நிலை, நன்றி உணர்வு, இது எல்லாமே வந்துடும். அது கணவன் மனைவி 2 பேரும் இந்த 2ஓட இணைந்து வாழணும். அந்த வந்திருக்கவளுக்கு நன்றி உணர்வு கொடுத்து விழிப்போடு அந்த பொண்ணை காப்பாற்ற வேண்டியது இந்த கணவனுடைய பொறுப்பு. அடுத்து சொல்கிறாங்க, ஆதரவு கொடுத்து வளர்க்கணும். அங்கேருந்து வந்திருக்காளே, அவளுக்கு ஆதரவு கொடுத்து அன்போடு வளர்க்குறோமா? பெண்கள் இயற்கையிலேயே தியாகிகள். அவங்க இயற்கையிலேயே தியாகிகள். மகரிஷி சொல்கிறாங்க, எல்லாருமே கேட்டிருப்பீங்க. அவங்க ஒரு இடத்த குறிப்பிட்டு மகரிஷி சொன்னாது, பெண்களுக்கு சந்நியாசம் தேவையில்லை அப்படின்னு.
ஏன் இப்படி குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க? புகுந்த வீட்டுக்கு வரும்போதே சன்னியாசி மாதிரி தான் அவள் வந்துடுறா, எல்லாத்தையும் அங்கே விட்டுட்டு வந்துடுறாள்ல, மறுபடியும் ஒரு சன்னியாசி அவளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்க வளமுடன். சிறப்பு உணர்ந்த பெண் மதிப்பு என்ற இந்த தலைப்பில் மகரிஷி அவங்க இந்த தலைப்பை எங்கே கொண்டாந்து போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? 14 திட்டங்களில் ஒன்றா வச்சுருக்காங்க. வேதாத்திரியம் 14 திட்டங்கள், அதில் ஒன்று தான் சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு. அப்போ எந்த அளவுக்கு பெண்கள் மதிக்கப்பட வேண்டும், போற்றப்பட வேண்டும் என்பதற்கு இதுதான் ஒரு சான்று. அடுத்தாப்பில் நம்ம நேரம் கருதி நிறைவு செஞ்சுக்கிடுவோம். உலக சமாதான கவிதை. உலக சமாதான ஒரு கவிதையோடு நிறைவு பண்ணுறோம். நிறைய கவிதைகள் கொடுத்துருக்குறாங்க. ஒரே ஒரு கவிதையை மட்டும் இந்த சிந்தனைக்கு நம்ம எடுத்துக்கலாம். எல்லா செல்வமும் எல்லோருக்கும், எல்லா செல்வமும் எல்லாருக்கும் கிடைக்கணும். எல்லோரும் படித்தவராய் வயதிற்கு ஏற்ப இயற்கை ஞானம் அறிந்து தெளிவாய் வாழ்வார். எல்லோரும் படித்தவராய் வயதிற்கு ஏற்ப இயற்கை ஞானம் அறிந்து தெளிவாய் வாழ்வார். எல்லோரும் தொழில் நிபுணராக இருப்பாங்களா? அந்த மாதிரி உலக சமாதானத்தில் எழுதியிருக்காங்க. வர்ற காலத்தில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு. எக்கலையும் எந்த ஒரு கலையாக இருந்தாலும் விருப்பம் போல் கற்பதற்கு எல்லோருக்கும் வாய்ப்பு எவ்விடத்தும் ஏற்றபடி அமைந்து இருக்கும். அக்காலத்தில் எல்லோரும் கடமையிலே வீரர் போன்றும், இந்த வரிதாமா இங்கே முக்கியம். அக்காலத்தில் எல்லோரும் கடமையிலே வீரர் போன்றும் எண்ணத்திலே ஞானியர் போலவும் வாழ்வார். இன்னொரு தடவை படிக்கலாம். எல்லோரும் படித்தவராய் வயதிற்கு ஏற்ப இயற்கை ஞானம் அறிந்து தெளிவாய் வாழ்வார். எல்லாருக்குமே இயற்கை ஞானம் கிடைச்சிடும், தெளிவாக வாழ ஆரம்பிச்சிருவாங்க. எல்லோருமே தொழில் நிபுணராகவும் இருப்பாங்க. எந்த ஒரு கலையையும் விருப்பம் போல் கற்பதற்கு எல்லாருக்குமே வாய்ப்பு எவ்விடத்தும் ஏற்றபடியும் அமைந்திருக்குமா. அந்த காலத்தில் என்ன செய்வாங்களாம், எப்படி இருப்பாங்களாம்? எல்லோரும் கடமையிலே வீரர் போன்றும் எண்ணத்திலே ஞானியர் போன்றும் வாழ்வார்கள். வாழ்க வளமுடன். பெண்களை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா இங்கே குறைவான நேரம் தான் நம்மளுடைய வகுப்பில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் நான் முடிச்சுக்கிறேன். வாழ்க வளமுடன். இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்ட அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். வாய்ப்புக்கு நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன்.